அண்மை செய்தி. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் போர் பதற்றமானது நீடித்து வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு என ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். ஆப்கானிஸ்தானுடைய கிழக்கு பகுதியிலே பாகிஸ்தான் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 9ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் நாட்டின் தலைநகர் காபூலிலும் அதன் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் குண்டுகள் வீசப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் என்பது எங்களது இறையாண்மையை மீறக்கூடிய ஒரு செயல், எங்களுக்கு விடுக்கப்பட்ட சவால் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதற்கு நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்றும் ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய பல்வேறு ராணுவ தளங்களை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் தரப்பில் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் நாட்டு வீரர்கள் 58 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் தாலிபான் வீரர்கள் 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் பாகிஸ்தான் படைகளின் ஆயுதங்களையும் ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய வேண்டுகோளினுடைய அடிப்படையிலே தற்காலிகமாக இந்த போரை நிறுத்தியிருப்பதாக ஆப்கானிஸ்தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. ஆப்கான் படைகளை பொறுத்தவரையிலே 25 பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை கைப்பற்றியிருப்பதாகவும் தாலிபான் அரசு சார்பிலே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் அத்துமீறக்கூடிய பட்சத்திலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பதிலடி தாக்குதலை கொடுப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையிலே நாங்கள் சண்டைக்கு செல்வதற்கு விரும்பவில்லை, ஆனால் பாகிஸ்தான் தொடர்ந்து எங்களை வம்புக்கெடுத்தால் நாங்கள் அதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தொடர்ந்து சவுதி அரேபியா மற்றும் கத்தார் நாடுகள் தலையிட்டதன் காரணமாகத்தான் தற்போது தற்காலிகமாக இந்த போரை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளரான ஜபியுல்லா முஹாஜிர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய அந்த போர் பதற்றம் தற்போது சற்று குறைந்திருக்கின்றது. அதே போல பாகிஸ்தானுடனான அந்த எல்லைகளும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது.